வணக்கம். ஸ்ரீ அன்னை கிரியேஷன்ஸ் பக்தியுடன் வழங்கும் முத்து தாண்டவர். கர்நாடக சங்கீதத்தின் மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரிகள் ஆவார். இவர்களுக்கும் ஆதி மும்மூர்த்திகளாக திகழ்ந்தவர்கள் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர். இவர்களுக்கெல்லாம் முதன்மையானவர் நம் படைப்பின் நாயகன் முத்து தாண்டவர். இவர்கள் மூவரும் தமிழ் கீர்த்தனைகளை பாடியவர்கள். இதில் முத்து தாண்டவரின் பாடல்களில் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்கிற திரிதாத முறையை தாளத்திற்கும் ஜதிக்கும் பொருத்தி முழுமைப்படுத்தி கொடுத்தவராவர். இன்றைய பரதத்திற்கு பதம் அமைத்து கொடுத்தவரும் இவர்தான். இவருடைய பாடல்கள் எத்தனையோ, ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது வெறும் 85 பாடல்கள் மட்டுமே. அதனாலேயே கர்நாடக சங்கீத கீர்த்தனை மரபின் பிதாமகராகவே இவர் போற்றப்படுகிறார். இவரது சமகாலத்தில் கர்நாடகாவில் வாழ்ந்த புரந்தரதாசர் சங்கீத பிதாமகர் என்று அழைக்கப்பட்டார். முத்து தாண்டவர் சீர்காழியில் கிபி 1525ஆம் ஆண்டு இசை வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சிவபக்தியில் ஆழ்ந்தவராக இருந்ததால் தில்லையில் தாண்டவமாடும் அந்த தாண்டவரின் அழகை நினைத்து தன் மகனுக்கு தாண்டவன் என்று பெயரிட்டனர். தாண்டவன் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் உறவினரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சூளை நோய் என்கிற தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. அத்துடன் சரும நோயும் தாக்குண்டு பார்ப்பதற்கு அவலட்சணமாக இருந்தான். அதனால் அவனிடம் யாரும் பேசாமல் அவனை ஒதுக்கியே வைத்திருந்தனர். இறுதியில் முத்து தாண்டவர் எவ்வாறு சிவபெருமானுடன் ஐக்கியமானார் என்பது உண்மையில் நடந்த நிகழ்வு. இந்த உண்மை நிகழ்வை நாடகத்திற்காக, ரசிகர்களான உங்களுக்காக, உங்கள் சுவைக்காக சற்று கற்பனை கலந்து கொடுத்துள்ளோம். இதில் நிறை இருப்பின் பிறரிடம் கலந்து கொள்ளலாம், குறை இருப்பின் இருக்காது, இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்கள் பார்வையில் எங்கள் முத்து தாண்டவர். தில்லையில் ஆடும் ஆண்டவனே, உன் எல்லையில் வணங்கி வந்தேன் இந்த தாண்டவனே. அழகின் அழகே, என் உயிரின் உயிரே, ஞான வல்லலே, என் நடன துள்ளலே. சிரசில் பிறை கூட கங்கை அது ஆட, சடைகள் விரிந்தாட, கால்கள் அது ஆட, உதட்டோரம் புன்னகை பூத்தாட, பக்தியில் என் மனம் கூத்தாட.
எம்பெருமானே, உன்னை காண கண்கள் கோடி வேண்டும், கோடி வேண்டும். ஆண்டவனே, அடியவர் மனங்களை ஆள்பவனே, எப்பிறவியில் நான் செய்த புண்ணியமோ இப்பிறவியில் நான் உன்னை தரிசிப்பது. தில்லை அம்பலவாணனே, உன்னை நினைப்போரை நீ மறப்பதில்லை, உன்னை நம்புவோரை நீ கைவிடுவதில்லை. உன்னை சரணடைந்தால் பிறப்பு என்பதில்லை. எம்பெருமானே, அடியவருக்கோ நீ முக்தி தரும் தில்லை. அன்னை அமுது படைத்து என் பசிப்பினி போக்கினான். எந்தையே, தந்தையே, நீ அருள் புரிந்து என் உடல் பிணி போக்குவாய் அப்பா. கதாபாத்திரம் நான், இயக்கமும் நீ, இயக்குபவனும் நீ, எல்லாம் உன் செயல். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பூலோக கைலாச கிரி சிதம்பரம். பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லால் புவனத்தில் வேறேதும் உண்டோ? பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லால் புவனத்தில் வேறேதும் உண்டோ? சாலோக சாமீவர் சாரூப சாயூஜ சபை வாணர் ஆனந்த தாண்டவம் புரிவதால் பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லால் புவனத்தில் வேறேதும் உண்டோ? பூவாவியும் வயலும் போவாமலே பெருகு பொன்னி நதியும் தெருவும் மன்னிய வண்ணம் கண்டு பூவாவியும் வயலும் ஓவாமலே பெருகு பொன்னி நதியும் தெருவும் மன்னிய வண்ணம் கண்டு தேவர் முதல் மூவர் பாவாணர் அனைவரும் தேவர் முதல் மூவர் பாவாணர் அனைவரும் சிவதலத்தில் திலகம் தில்லைவனம் எந்தையால் பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லால் புவனத்தில் வேறேதும் உண்டோ? சிவனை பராபரனை சிவசங்கரனை பரம்பொருளை பரசிவனை பரமசிவனை சிவா 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 சிவா. கருணை உருவே, கற்பகத் தருவே, என் பிணி நீக்கிய அருமருந்தே, கண்களுக்கு திகட்டா பெரு விருந்தே. எம்பெருமானே, தமிழை நீ தந்ததால் தமிழுக்கு தாயுமானவன் நீ. அந்த தமிழை காப்பதால் தமிழுக்கு தந்தையானவன் நீ. அப்பா, அப்பா, நீ தந்த தமிழால் உன்னை நான் வாழ்த்தி பாடுகிறேன். நீ அதனால் ஆடுகிறாயோ? ஞானமில்லா மூடன் என்னை பாட வைத்து என் உடல் பிணி நீக்கினாய். இதோ பஞ்சாட்சர படியில் 5 பொற்காசுகள் தந்து என் வறுமை பிணியை நீ போக்கினாய். எம்பெருமானே,
ஆண்டவன் படியளப்பான் என்பது இதுதானோ? இந்த படிக்காசு திருஞான சம்பந்தருக்கும் ஞான சம்பந்தருக்கும் கொடுத்தது போல் எம்பெருமானே எனக்கும் கொடுத்து நீ அருள் செய்தாய். பற்றற்று இருப்போரையும் நின் கருணையா உன் மீது பற்றுக்கொள்ள செய்பவனே, நின் கருணையே கருணை. பிணி நீங்கிய என் பணி இனி உன்னை பாடுவதும் உன்னை நாடுவதும் தான். என் பணி தொடர நின் அருள் வேண்டும் எம்பெருமானே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். முத்து தாண்டவர் தினமும் சிதம்பரத்திற்கு வருவதும் செவியில் விழும் முதல் வார்த்தையை கொண்டு பாடல் பாடி பரிசு பெறுவதும் தொடர்கிறது. ஒரு நாள் ஆண்டவனே, எம்பெருமானே, இது என்ன சோதனை? இன்றைக்கு எந்த வார்த்தையும் என் காதுகளில் விழவில்லையே. அப்பா, என் இதய துடிப்பு மட்டும் எனக்கு நன்றாக கேட்கிறதே. இதுவும் உன் திருவிளையாடலாம். எம்பெருமானே, பக்தர்கள் சொற்கள் துணையின்றி என்னை சுயமாக பாடல் புனைய சொல்கிறாயா? எல்லாம் உன் செயல். பேசாதே நெஞ்சமே பேசாதே, பேசாதே நெஞ்சமே பேசாதே, பேசாதே நெஞ்சமே பேசாதே, பேசாதே நெஞ்சமே பேசாதே. சிங்கார விடை பிங்களை சங்கார வழி போகாமல் பொங்கமாகவே நிறுத்தி எங்கள் குருராயர் பாதமேத்திக்கோ, மனதை தேற்றிக்கோ, அருளை காத்துக்கோ, அஞ்செழுத்தையும் போற்றிக்கோ. நான் என்ற சத்தம் பேசாதே நெஞ்சமே பேசாதே, பேசாதே நெஞ்சமே பேசாதே. முத்து தாண்டவர் அன்று முதல் தானே பாடல் இயற்றி பாடுவதை வழக்கமாக்கிக் கொண்டார். தில்லையில் கூத்தாடும் தாண்டவரை, என் ஆண்டவரை நான் எப்படி தரிசிக்காமல் காலத்தை கழிப்பது? அழகிய சிதம்பர ஸ்தலத்தை, கோயில் கோபுரத்தை, ஆயிரங்கால் மண்டபத்தை, பஞ்சாட்சர படிகளை காணாமல் இப்படி நான் வீணாக காலத்தை கழிக்கின்றேனே. கொள்ளிட தாயே, உனக்கு ஏன் இவ்வளவு சீற்றம்? ஏன் இப்படி ஆர்ப்பரித்து ஓடுகிறாய்? மனிதர்கள் எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் இறுதியில் சென்று சேர்வது இடுகாடோ சுடுகாடோ தான். அதுபோல் நீ எவ்வளவுதான் சீற்றத்துடன் பாய்ந்து சென்றாலும் இறுதியில் சேர்ந்து ஜல சமாதியாவது கடலில் தான். ஆகையால் எனக்கு என் தில்லை நாதனை தரிசிக்க தயவு செய்து வழிவிடுவாய், வழிவிடுவாய் கொள்ளிடத்து தாயே, வழிவிடுவாய். காணாமல் வீணிலே காலம் கழித்தோமே, சேடனார் போற்றும் தில்லை சிதம்பர ஸ்தலத்தை காணாமல் வீணிலே காலம் கழித்தோமே. கங்கையும் நிறைந்த சிவ
கங்கையும் படித்துறையும் மங்கை சிவகாமியம்மை வாசல் மணி மண்டபமும் திங்களணி திருமூலநாதரருள் சந்நிதியும் பொங்கு செல்வம் போல் உயர்ந்த தங்க பேரம்பலமும் காணாமல் வீணிலே காலம் கழித்தோமே. தில்லை மூவாகிறவர் முனிவர் பெரும் வீதிகளும் அல்லும் பகலும் அளிக்கும் அன்னதான சிறப்பும் சொல்லறிய மடங்களும் சோலைகளும் பாவிகளும் நல்ல திரு கூட்டங்களும் 4 தெரு வீதிகளும் காணாமல் வீணிலே காலம் கழித்தோமே. சேடனார் போற்றும் தில்லை சிதம்பர ஸ்தலத்தை காணாமல் வீணிலே காலம் கழித்தோமே. ஆகா ஆகா கொள்ளிடத்தாயே, கொள்ளிடத்தாயே, தாயன்பு இப்படி உன்னிடம் இருப்பதால் தான் இந்த பிள்ளையின் வேண்டுதலை ஏற்று என் தில்லை நாதனை தரிசிக்க எனக்கு கொள் இடம் என்று வழி கொடுத்திருக்கிறார். அம்மா அம்மா, நின் கருணையே கருணை தாயே, கொள்ளிட தாயே, நின் கருணையே கருணை. தரிசனம் செய்வேனே முக்தி கொடுக்கும் திரு அம்பலவாணனை. தரிசனம் செய்வேனே முக்தி கொடுக்கும் திரு அம்பலவாணனை. தரிசனம் செய்வேனே. என் இருவரும் அறியாத விமலனை, அரிய என் இருவரும் அறியாத விமலனை, கரியுரி போர்த்தனன் கருணை கடலை தேடி தரிசனம் செய்வேனே. செஞ்சடை மதி கங்கையும் திருமுகமும் சிறந்த பங்கையர் செங்கையும், செஞ்சடை மதி கங்கையும் திருமுகமும் சிறந்த பங்கையர் செங்கையும், பஞ்சாட்சர படியும் பாதத்தணி சீலம்பும், பஞ்சாட்சர படியும் பாதத்தணி சீலம்பும் நெஞ்சாரவே துதித்து நின்றனது கண்ணார, நெஞ்சாரவே துதித்து நின்றனது கண்ணார. தரிசனம் செய்வேனே முக்தி கொடுக்கும் திரு அம்பலவாணனை. தரிசனம் செய்வேனே. பித்தனை, ஆதி சித்தனை, அம்பலத்தாடும் நத்தனை, சிவகாமி மணாலா, சிவனடியாக்கு இறங்கும் குணாலா, இன்று உன்னை தரிசிக்க முடியாதோ என்று
என் மனம் கலங்கியது. ஆனால் இன்று உன்னை தரிசித்த பிறகு என் கண் குளிர்ந்தேன், மனம் குளிர்ந்தேன். எம்பெருமானே, இன்று என் பிறவி பயன் அடைந்தேன், என் பிறவி பயன் அடைந்தேன். கண்ட பின் கண் குளிர்ந்தேன், ஜனனக் கடலை கரை கடந்தேன், அண்டர் பிரானை கருணா கடாட்சனை அம்பலத்தை கண்ட பேர்கருள் மோக்ஷனை அண்ட பகிரண்டமும் படைநேயனை ஆண்டவனை நித்ய தாண்டவராயனை ஆண்டவனை நித்ய தாண்டவராயனை கண்ட பின் கண் குளிர்ந்தேன், ஜனன கடலை கரை கடந்தேன், ஜனன கடலை கரை கடந்தேன். மாணிக்க வாசகர் பெறனுக்கு தர வல்லாயோ அறிய, மாணிக்க வாசகர் பெறனுக்கு தர வல்லாயோ அறிய, காணிக்கையாக கொடுத்தேன் உனக்கென்னை ஆணி பொன்னே தில்லை அம்பலவானா, காணிக்கையாக கொடுத்தேன் உனக்கென்னை ஆணி பொன்னே தில்லை அம்பலவானா, மாணிக்க வாசகர் பெறனுக்கு தர வல்லாயோ அறிய, பர தற்பரமை பொருளும் கண்ட சித்தரெல்லோரும் நிறைந்து தரிசிக்க தற்பதமாம் நாலாம் சத்தினி பாதமும் சாயுஜ்யமும் பெறவே, பூமாரிமையோர் சொரிந்திட பொன்னூசலாடும் திருவாதிரை நாளில் கற்பூர தீபம் போல் உடலை கனக சபையில் கலந்து கொள்வாயோ, கனக சபை